16 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்டாக் மார்க்கெட் ஃபீல்டில் தான் இருக்கிறோம். ஒரு ப்ராப்ளம்னா அட்வொகேட் செக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுமாரி வந்து உடல்நலம், ரெண்டாவது அந்த ஸ்டாக்கோட வேல்யூ, ப்ரைஸ் ஆக்ஷன், இது மாதிரியான விஷயங்கள் யங்ஸ்டர்ஸ் ஆகிய நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் அதிகப்படியாக உள்ளே வராங்க. அதாவது ஒவ்வொரு நிறுவனத்துடைய பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட்டு, அந்த நிறுவனத்தில் அந்த ஸ்டாக் எடுக்கலாமா வேண்டாமா. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார், புல் அல்ஃபாவோட நிறுவனர். உங்கள் எல்லாரையும் சந்திக்க வந்திருக்க நேரடியில் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்மளோட நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 16 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்டாக் மார்க்கெட் ஃபீல்டில் தான் இருக்கிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிபி ஆத்தரைஸ்டு ரெஜிஸ்டர்ட் பர்சன். இதில் மூலிமா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, லீகலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேட்டர்ன் இருக்குது கவர்மெண்ட்ஸ் ரூல்ஸ் படி. அந்த செக்டரில் வந்து பார்த்திங்கன்னா நிறுவனங்கள் ஆடிட்டிங் செக்டர் அப்படின்னா ஒரு அட்வொகேட்டு சிஏ செக்டரில் போவாங்க, ஃபினான்ஷியல் செக்டர்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளம்னா அட்வொகேட் செக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுமாரி வந்து உடல்நலம் சார்ந்த ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா டாக்டர்கிட்ட போவோம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி பீப்புளுக்கும் ஒவ்வொரு சில அத்தாரிட்டி பர்சனான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதே கான்செப்ட் தான் இந்த ஃபினான்ஸில் ஸ்டாக் மார்க்கெட் சந்தை, பங்கு சந்தை சார்ந்த விஷயங்களை கலந்தாய்வு பண்ணி ஒரு தீர்க்கமான தெளிவான முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பங்கு சந்தை உள்ள போகிறதுக்கு சரியான அணுகுமுறை தான் இந்த சிபி ஆத்தரைஸ்டு பர்சன் சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் நம்மளும் ஒரு சிபி ஆத்தரைஸ்டு பர்சன்றதை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இதில் வந்து அடுத்த கட்ட நகர்வு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாக் எடுக்கிறதுக்கு சரியான நேரமா, ரெண்டாவது அந்த ஸ்டாக்கோடைய பேலன்ஸ் ஷீட் ரேஷியோ, ரெண்டாவது அந்த ஸ்டாக்கோட வேல்யூ, ப்ரைஸ் ஆக்ஷன், இது மாதிரியான விஷயங்கள் கலந்தாய்வு பண்ணி ஃபினான்ஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் அட்வைசர்னு சொல்லக்கூடிய நம்ம நிறுவனம் ஒரு 16 வருடங்களாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு சேவையாக பண்ணிகிட்டு இருக்கோம். இது இன்னைக்கு வரும் காலகட்டங்களில் டிஜிட்டல் மீடியா தொலைநோக்கு பார்வையில் உலக அளவில் நம்மளோட நிறுவனத்தை கொண்டு செல்லணுன்ற நோக்கத்தோட, ரெண்டாவது அவேர்னஸ். நம்ம இந்தியனில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2019 அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டோடைய அவேர்னஸே வந்து மக்களுக்கு வந்து புரிய வந்திருக்கு. அதன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் நார்த் சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிகமான இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பெரிய பெரிய ஃபினான்ஷியல் செக்டர் மட்டும் தான் இருப்பாங்க. பொதுமக்கள், பாமர மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வத்தோட உள்ளே வரீங்க. அப்படி உள்ளே வரும்பொழுது உங்களை சரியான முறையில் வந்து வழி நடத்தி கொண்டு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புல் அல்ஃபா நிறுவனம். அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்எஸ்சிஎம், ரெண்டாவது வந்து சிபி சொல்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யங்ஸ்டர்ஸ் ஆகிய நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் அதிகப்படியாக உள்ளே வராங்க. அதாவது சீக்கிரம் சம்பாதிக்கணுன்ற எண்ணம், ஒரு பேசிவ் இன்கம் ஒன்று க்ரியேட் பண்ணணுன்ற எண்ணம், ரெண்டாவது இருக்கிற ப்ரெஷர், லோன் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், இது மாதிரி இருக்கிற ப்ரெஷரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடராக போயிட்டு உள்ளே போயிடுறீங்க. அதாவது ட்ரேடருக்கும் இன்வெஸ்டருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றின விரிவான விளக்கத்தை இனிமேல் பார்க்கலாம். உங்களுடைய பேராதரவுக்கு கொடுத்ததுக்கு நன்றி. ரெண்டாவது, நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ன்றதில் உங்களுக்கு தேவையான சந்தேகங்களையும் கருத்துக்களையும் மட்டும் முன்வைங்க. அடுத்தது எதை பற்றி பேசலாம் அப்படின்றது ஒரு கேள்வியை கூட எழுப்பலாம். உங்களுக்கு தேவையான ஆலோசனையை வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாகவும் செயல்படுறதுக்கு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு ஸ்கிரிப்டான கைட்லைன் சப்போர்ட், ஓகேங்களா. அதாவது நம்ம கால்ஸ் கொடுக்கறது கிடையாது, கால்ஸ் ப்ரொவைடர் ஆப்ஷன் நம்மள்ட்ட கிடையாது. நம்ம சிபி ஆத்தரைஸ்டு ஒவ்வொரு நிறுவனத்துடைய பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட்டு, அந்த நிறுவனத்தில் அந்த ஸ்டாக் எடுக்கலாமா வேண்டாமா, இந்த டைமில் எடுத்தால் நல்லா இருக்குமா இல்லை லாங் டேர்முக்கு நல்லா இருக்குமா அப்படின்ற இன்வெஸ்டிங் பேட்டர்னுக்கான செஷனையும் நம்ம சொல்கிறோம். அதேமாதிரி ஆப்ஷன், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் சொல்லக்கூடிய இன்சூரன்ஸ் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கான உங்களுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், டிமாண்ட் ஜோன், அதை பற்றின விளக்கம்லாம் நமக்கு பின்னாடி வரும் நாட்களில் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.